அமீனா ரஃபீக். நீங்கள் யார் அப்படின்றதே இங்கே நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக தான் இருந்துட்டு அவர் மாதிரி ஒரு ஃபன் வந்து எங்கள் ஃபேமிலியில் யாருமே கிடையாது. என்னோட ஃபேவரட் பிளேஸ் வந்து இந்த ரூம். இது வந்து கவாலி ரூம். பட் அவர் பாடும்போது அவரோட ஆராவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படின்னு பாடினா பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் மியூசிக் கன்சர்வேட்டரி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சாங் சொல்லி தந்துடும். ஃபர்ஸ்ட் சாங் யுவன் சாரோட அப்போ யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ ஒரு லிரிக்ஸ் வந்து எங்கள் அம்மா எழுதுனாங்க. அப்புறம் கம்போஸ் வந்து எங்கள் அண்ணா பண்ணா. ஸோ அப்படியே குடும்பமாக ஒரு குடும்ப பாடல் மாதிரி. முத்தமழை அவரோட மியூசிக் தான் கேட்டு வளர்ந்து அவரோட வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் எனக்கு எப்போவுமே. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பற்றி எரியாதோ. அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு ஃபோன் கால்லாம் வருது, அதுக்கப்புறம் மெசேஜ்லாம் வருது. அவருக்கு தெரியுமா எனக்கு தெரியல, அவ்வளோ சீன் இல்லை. என்னோட ஃபேவரட் ஆக்சுவலி ஓமாரா பாடல. அவர் வந்து செம்மையாக டான்ஸ் ஆடி அவரோட மூவ்ஸ் எல்லாம் பார்த்து அது லைக் ஓ கிரேசி. நடிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நடிக்கலாம் ஆசை இல்லைங்க. கவலையெல்லாம் தூசா பறக்கட்டும் ராசா, இனி உனக்குன்னு ஒரு காலம் பொறக்கட்டும் ராசா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஆக்சுவலாக ஒரு பாட்டு வந்து ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்லேருந்து வருது அப்படின்னா அந்த பாட்டு ஹிட் ஆகி சிங்கர் யார், லிரிசிஸ்ட் யார் அப்படின்ற மாதிரி தேடுவோம். ஆனால் முத்தமழை பாட்டு வந்து லைவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஹிட் ஆச்சு. அதுலேயும் சின்மயி மேமை தவிர்த்துட்டு சைட்டில் ஓரமாக நின்று பாடிட்டு இருந்த ஒரு பொண்ணை வந்து எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி நம்ம இன்னைக்கு அவங்க கூட தான் பேச போகிறோம். ஹாய், வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அமீனா ரஃபீக். எஸ், கவலையெல்லாம் தூசா பறக்கட்டும் ராசா, இனி உனக்குன்னு ஒரு காலம் பொறக்கட்டும் ராசா. நீங்கள் யார் அப்படின்றதே இங்கே நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதே கேள்வியை நாங்களும் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் யார்? நல்ல கேள்விங்க. நான் வந்து அமீனா ரஃபீக். ஐம் அ சிங்கர், பெர்ஃபார்மர் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ப்ளேபேக்கில் பாடுவேன், அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். நிறைய என்னோட இந்திய ரிலீஸஸும் பண்ணியிருக்கேன் அண்ட் இன் ஃபியூச்சரும் பண்ண போகிறேன். ஸோ தட்ஸ் மீ. போகிற பாதை தெரியலே யார் தந்த விதியோ. ஏஆர் ரஹ்மான் சார் உங்களுக்கு யார்? ஏஆர் ரஹ்மான் சார் வந்து நல்ல கேள்வி. அவர் என்னோட வந்து அங்கிள். ஏஆர் ரஹ்மான் சார் கூட தான் சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அவரோட மியூசிக் தான் கேட்டு வளர்ந்து என்ன சொல்கிறது, லைக் நிறைய நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவரோட வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் எனக்கு எப்போவுமே. நிறைய கற்றுக்க இருக்கும் அவர்கிட்ட போகும்போது ஜென்ரலாகவே. ஸோ எப்போ ஒரு ரெக்கார்டிங் போகிறனோ, எப்போ ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் அவரோட போகிறனோ, அது வந்து கற்றுக்கிறதுக்கு விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணுறது. தர்பார் மே ख्वाजा सर झुकाते हैं औलिया, तू है हिंदल वली ख्वाजा, रुतबा है प्यारा. ஆக்சுவலாக முத்தமழை பாட்டுக்கு ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெயின் சிங்கர்ஸ்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பக்கம் தி மேம் பெஸ்ட்டா, சின்மயி மேம் பெஸ்ட்டா அப்பெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஓரப்பா போய் சண்டை போடுங்கப்பா, இந்த பொண்ணு தான் என் பார்த்து நான் பாடிட்டேன். உங்களுக்கு ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? நம்ம இப்படி எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னு. எனக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியவே இல்லை. நான் வந்து அன்றைக்கி லைவ் பாடிட்டு ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்தது. பாடிட்டு எல்லாம் போயாச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு ஃபோன் கால்லாம் வருது, அதுக்கப்புறம் மெசேஜ்லாம் வருது. திடீர்னு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா மக்கள் அது அவ்வளோ லவ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை. அண்ட் சின்மயி மேம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அன்றைக்கி ஸ்டேஜில் பாடினது. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்தேன். அப்புறம் பீப்புள் ரெக்கக்னைஸ் பண்ணும்போது, நம்ம இங்கே ஒருத்தவங்க பாடுறோன்னு ஒருத்தவங்க வந்து அதை அவங்க நோட்டீஸ் பண்ணி அவங்க சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்து. என்னால் நான் அதை எதிர்பார்க்கல ஆக்சுவலி. ரொம்ப சரியெல்லாம் இருந்து. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பற்றி
சொன்னாங்களா இது தெரியுமா இந்த மாதிரி நீங்கள் வைரல் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்றது? அவங்களும் வந்து வைரல் ஐ மீன் நிறைய பேர் வந்து யார் இந்த பொண்ணுன்னு கேட்டுட்டு இருக்கிறப்ப அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அப்புறம் அம்மா அப்பாலாம் சொன்னாங்க, இது பாரு உன்னோட ஃபோட்டோ தான் வருது ஃபேஸ்புக்கில். அப்புறம் நிறைய பேர் அமுச்சு விட்டாங்க. ரொம்ப ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நான் பார்த்ததில்லை. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ரஹ்மான் சாருக்கு தெரியுமா? அது தெரியல. அவருக்கு தெரியுமா எனக்கு தெரியல, அவ்வளோ சீன் இல்லை. ஜானுதம் மாருதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம். சின்ன வயசுலேருந்து ரஹ்மான் சாரோட பேசிக்காக எல்லா சிங்கர்ஸ்க்குமே இருக்கிற ஒரு ஆசையாக தான் இருக்கும்ல, ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் பாடணும், அட்லீஸ்ட் அவர் கூட ஒரு ஃப்ரேமில் வந்துடணும், கோரஸ்லையாவது பாடிடணும் அப்படிலாம் இருக்கும். நீங்கள் கேட்டு வளர்ந்தப்ப ரஹ்மான் சாரோட அந்த சொன்னீங்க கற்றுக்கிறது இந்த மாதிரிலாம் விஷயங்கள், ஒரு அங்கிளாக உங்களை அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவார், பார்த்துப்பார்? அவர் வந்து ரொம்ப ஃபன். அவர் மாதிரி ஒரு ஃபன் வந்து எங்கள் ஃபேமிலியில் யாருமே கிடையாது. நல்லா அவர் ஜோக் பண்ணார், நல்லா அவரோட பேசுறதே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். முன்னாடி விட இப்போ இன்னும் அவர் வந்து நல்லா ஓப்பன் அப் ஆகி அவர் பேசுவார். அப்புறம் கரெக்டான அட்வைஸ் கொடுப்பார், நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், எப்படி நம்ம போகணும். ஸோ அவர் எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு ரோல் மாடலாக நான் பார்க்குற ஒரு பர்சன். ஈக்குவலாக ஃபன்னும் இருக்கும், அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறது. அவர் பார்த்தாலே வந்து ஒரு மரியாதை வந்து தானாக வந்துடும். ஸோ அவர் பார்க்கும்போது அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அவர் பேசுகிறதே வந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். அவர் சொல்கிற ஒரு ஒரு விஷயத்துலையும் வந்து ஒரு வேல்யூ இருக்கும், ஏதாவது ஒரு இது இருக்கும். ஸோ அது எனக்கு எப்போவுமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக இன்டர்வியூஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரஹ்மான் சாரோட தக் லைஃப்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், அது பயங்கர தக் லைஃபாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட் உங்களுக்குள்ளே நடந்திருக்கும்ல, அது ஏதாவது ஷேர் பண்ணலாமா? இன்சிடென்ட் ஆக்சுவலி அவர் மாதிரி எங்கள் ஃபேமிலியே எல்லாரும், எங்கள் அம்மா, அவர், எங்கள் பாட்டி கூட அப்படி தான் இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த சேவேஜ்னஸ் வந்து ஐ திங்க் ரன்ஸ் இந்த இது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ஏதாவது அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஸ்பெசிஃபிக்காக அதுமே எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அவர் என்ன சொன்னாலும் அப்படி தான் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் எங்கள் ஃபேமிலி அப்படி தான் இருக்கும். ஃபேமிலியே தக் லைஃப் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி படத்துக்கு அதுக்கு கரெக்டாக ஏதாவது ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அது ஃபன்னாக போயிட்டு இருக்கும். ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்து ரஹ்மான் சார் வந்து பெரிய பாய் அப்படின்னு சொன்னது வந்து பயங்கரமாக ஒரு தக் லைஃப் கொடுத்து விட்டாரு. அதுக்கு நான் எதுவுமே உங்களுக்கு அப்படிலாம் அவரை கூப்பிட்டுறது, செல்லப்பா அப்படிலாம் கூப்பிடுவாங்களா வீட்டில்? அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க. இல்லை நார்மலாக தான் கூட பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்க. ரஹ்மான் அந்த மாதிரி நான் வந்து அங்கிள் அப்படின்னு கூப்பிடுவேன். அப்புறம் எல்லாரும் அப்படிதான். ஆனால் பெரிய பாய்ங்கிறது ஃபேன்ஸுக்கு மட்டும்தான். ஆமாம், ஃபேன்ஸுக்கு மட்டும்தான். வீட்டில் நார்மலாக தான் கூப்பிடுவாங்க. ரஹ்மான் சாரோட ஃபஸ்ட்டு நீங்கள் அஃபிஷியலாக ஒர்க் பண்ண பாட்டு எது? ஃபர்ஸ்ட் சாங் வந்து மைதான் அப்படின்னு ஒரு, ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நான் வந்து VTV2 ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்ததுல, ஆமாம் கார்த்திக் டயல் செய்தேன். அதில் வந்து ஒரு ஹம்மிங் ஃபர்ஸ்ட்டு பாடினேன். ஓகே. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட. அண்ட் ரொம்ப அவரோட ரெக்கார்ட் பண்ணது என்னென்னா ரொம்ப என்கரேஜிங்காக, ரொம்ப மோட்டிவேட்டிங்காக, சப்போர்ட்டிங்காக அவர் இருப்பார். ஸோ நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட்டு பயந்துகிட்டே போனேன் எப்படி பாடுறது அப்படின்னு. அது கொஞ்சம் ஆனால் ரொம்ப சப்போர்ட், பரவாயில்ல பொறுமையாக எடுத்து பாடு, நல்லா சிரிச்சு பாடு, அந்த மாதிரி தான் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட. ஆக்சுவலாக 5 minutes எடுத்துருவார். லைக் 5 minutes 2 நிமிஷத்துல அவர் வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோல இருக்காருன்னா 5 நிமிஷத்துல வேலை முடிச்சுட்டு அவர் டக்குன்னு போய்டும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே. அதுக்கப்புறம் மெயின் ஃபிலிம்ஸ் வந்து மைதான் தான் ஃபர்ஸ்ட். மைதானில் வந்து ஃபர்ஸ்ட் நான் தமிழில் வந்து ஒரு பாட்டு பாடினேன், உயிரே. ஆமாம், உயிர் காதல். தலைவன் சேர்ந்தானே. அது எப்படி உங்களை சூஸ் பண்ணாரு சார்? எனக்கு ஒரு கால் வந்து ஸ்டுடியோலேருந்து, இந்த மாதிரி சார் ஒன்று ஒரு பாட்டு ட்ரை பண்ண சொன்ன, வாய்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நான் வந்து அப்புறம் பாட்டு அதுக்கப்புறம் அவரோட ரியாக்ஷன் வந்து வாய்ஸ் சூட் ஆகுது இந்த சாங்க்கு, ஸோ இவ்வளே வச்சுக்கோ இந்த சாங் அப்படின்னு. என் தலைவன் சேர்ந்தான் என்னை, என் காதல் திறந்தது கண்ணை. இன்னொன்று ஃபேமிலியாகவே கொஞ்சம் இந்த மாதிரி டோனில் தான் பேசுவீங்களா? ரஹ்மான் சாரும் ரொம்ப அந்த ஒரு சாஃப்ட் டோன், பாடும்போது மட்டும் அது சேஞ்ச் ஆயிடுது டோன். ஐ திங்க் வீட்டில் எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஐ திங்க் பேசி, அதே என்வாயன்மெண்ட்ல இருந்து ஐ திங்க் ஒரே மாதிரியே பேசுகிறோம். கிட்டத்தட்ட அந்த ஒரு சாஃப்ட் இருக்கும்ல சாரோட, அதெல்லாம் உங்களோட இதில் எல்லாத்துலேயுமே சிமிலராக இருக்கா? அது தெரியலங்க, ரொம்ப கோஇன்சிடென்ஸாக இருக்கும். ஃபேமிலியோட ரொம்ப கனெக்டடான ஆளா நீங்கள்? உங்களோட போஸ்ட்லாம் பார்க்கும்போது அப்படி தோணுச்சு? ஃபேமிலியோட கனெக்டட். எனக்கு எல்லாருமே வந்து எனக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி தான். என்னோட பெரியம்மா, என்னோட பாட்டிலேருந்து ஆரம்பிச்சு, அண்ட் எங்கள் அம்மா அப்பா பயங்கரமான சப்போர்ட் எனக்கு இதில் நான் வரணும் அப்படின்னு சொல்லும் போது. அப்புறம் சொல்லவே வேணாம் அங்கிள்.
அப்புறம் என்னோட கசின்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப என்கரேஜிங், ரொம்ப சப்போர்ட்டிவ். அண்ட் நமக்கு அது ரொம்ப ஒரு ஹோம்லி ஃபீல் கொடுக்கும். நம்ம வேலை பார்க்கும்போதே நமக்கு நம்ம ஃபேமிலி இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களே நம்மள இந்த இண்டஸ்ட்ரியில். ஏன்னா இதுதான் நமக்கு சோறு போட்ட, எங்கள் குடும்பத்துக்கு சோறு போட்ட இது அந்த மாதிரி. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சின்ன வயசுலேயே சிங்கர் ஆகணும் அப்படின்ற முடிவு வந்து? சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆகணும்னு ஆசை. நான் இப்போ ஒரு 3 வருஷமாக ப்ராப்பராக அதை பர்சியூ பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைமில் நான் என்ன ஆகணும் இப்படி யோசிச்சிட்டே இருப்பேன்ல சின்ன வயசில், நம்ம சயின்டிஸ்டாக ஆகணும் இது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ப்ராப்பராக அது ஸ்டேஜ் ஏறும் போது அந்த ஒரு சந்தோஷம் ஒரு கிடைக்கும். அது வந்து லைக் எனக்கு வேற எதுவுமே கிடைச்சதில்லை. அப்புறம் புரிஞ்சு இதுதான் பண்ணணும் அப்படின்னு. சாரோட மைதானில் வந்து பாடியிருக்கீங்க. அடுத்தடுத்து என்னென்ன படங்களில் வந்து கோரஸாக இருந்தீங்க? நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து காதலிக்க நேரமில்லையில் 2 கியூஸ் பாடின சோலோ. அதுக்கப்புறம் தக் லைஃபோட பிஜிஎம்லேயும் நான் வந்து 2-3 கியூஸ் பாடியிருக்கேன். அண்ட் இன்னும் நிறைய என்னோட ஓன் இண்டி சாங்ஸில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது நான் சூன் ரிலீஸ். நீங்கள் தான் அது கம்போஸ்? ஆமாம். நான் சாம் விஷால் கூட எப்படி அந்த கொலாபரேஷன்? அவர் வந்து இதுக்குள்ளே ரொம்ப ஸ்வீட்டஸ்ட். நான் வந்து கொலாப் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து எதுவுமே சொல்லாமல் அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார் என்னோட இண்டிக்கு. அதை பார்த்துக்குறோம் அப்படின்னு என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு இண்டி சிங்கிள் நான் லான்ச் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து என்னோட யூடியூப் சேனல் இருக்கு, அமீனா ரஃபீக்கோட யூடியூப் சேனலில். அது வந்து அவர் கூப்பிடும்போது அவர் எதுவுமே சொல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ அவர் ஒரு 4 லைன் அதில் பாடினார், அப்புறம் கூட நடித்தார். ஸோ அது ரொம்ப ஃபன்னாக அந்த ரொம்ப ஃபன் சாங், எல்லாரோட ஃபன் கொலாப். அதுவும் எல்லாமே நம்ம பேஷனில் பண்ணுறதுல வந்து அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். லிரிக்ஸ் வந்து எங்கள் அம்மா எழுதுனாங்க. ஸோ அப்புறம் கம்போஸ் வந்து எங்கள் அண்ணா பண்ணா. ஸோ அப்படியே குடும்பமாக ஒரு குடும்ப பாடல் மாதிரி அந்த சாங் வந்து போச்சு. நீங்கள் சார்கிட்ட போயிட்டு இந்த பாட்டு நான் பாடுறேன் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்களா? நான் வந்து கவர்ஸ் சம்டைம்ஸ் போடுவேன். அது வந்து அவர் நல்லா எனக்கு நல்லா பாடியிருக்க இல்லை நல்ல ஃபீட்பேக் கொடுப்பாரு. எனக்கு அது ரொம்ப. என்ன சொல்லுவார் ஃபீட்பேக்னா? எங்களை பொறுத்த வரைக்கும் ரஹ்மான் சார் குட், ஓகே, அவ்வளோதான் நாங்கள் பேசி பார்த்துருக்கோம். இல்லை நல்ல ஒரு கிறிஸ்மஸ் கவர் போட்டிருந்தேன், அதுக்கு வந்து சூப்பராக பாடியிருக்க, வெரி நைஸ் அப்படின்னு போட்டார். அதுக்கப்புறம் அவர் நல்லா ரொம்ப மோட்டிவேட்டிங், ரொம்ப என்கரேஜிங்கான பர்சன். அவர் நிறைய பேசக்கூடிய ஆள் தான். நான் கரெக்டாக பேசுவார். அவர் 4 வார்த்தை பேசுவார், நறுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக சொல்கிறார். நான் கேட்குறது, இந்த ஆல்பமில் மெயின் படங்களில் வந்து பாடல்லாம் கம்போஸ் பண்ணும்போது நீங்கள் போய் பார்த்துருக்கீங்கள, போவீங்களா? நான் ஒரு 2-3 டைம்ஸ் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் ஒரு ஜோனில் இருப்பார். அவர் பாடுவோம் லைக் நம்மளாம் சைலண்ட்டாக இருப்போம். அவருக்கு ஒன்று அது தோணும். அது நான் என்ன, அவர் வருவார், ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து சாங்கை முடிச்சுட்டு அவர் 5 minutes 10 minutesல முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி அவருக்கு அது எங்கேருந்து வரும் அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைவிங் ஃபார் இட். அந்த மாதிரி நமக்கு எப்படி அது பண்ணுறது, அது அவர் அதனால தான் அவர் ஏஆர் ரஹ்மான் அந்த ஒரு ஜீனியஸ். நம்ம நினச்சி எப்படி இவர் பண்ணுறாரு, வந்துட்டு பிளாங்காக இருக்கும் லாஜிக். அவர் வந்து வாசித்து இது பண்ணி அவ்வளோ லேயர்ஸ் ஆட் பண்ணுவார். எப்படி பண்ணுறாரு, அது எங்கேருந்து அந்த மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அது ரொம்ப எனக்கு பார்க்க ஆஸ்ட்ராக் அந்த மாதிரி இருக்கும். ஜிவி பிரகாஷ் சார்லாம் உங்களுக்கு அண்ணன் தான் நினைக்கிறேன்ல, அவரெல்லாம் கூப்பிடுறது இல்லையா? இல்லை, அவர் கூப்பிடுவார். அது இன்னும் லைக் ஹீ இஸ் வெரி என்கரேஜிங், மோட்டிவேட்டிங். நான் இப்போ அந்த சிங்கிள் பார்த்துக்கிறோம் போடும்போது கூட சொன்னேன், நல்லா எதுவும் இன்ஹிபிஷன்ஸ் இல்லாமல் நல்லா நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னார். நல்லா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ், மோட்டிவேட்டிங். அண்ட் யா, ஐ எம் ஆக்சுவலி லக்கி. எல்லாருமே வந்து நம்ம கூட வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. பொல்லாயிரவோ சொல்லாரவோ இல்லா ஒருவனை வேண்டி எங்கும் உசுரோ. முத்தமழை. எஸ், ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இந்த பாட்டு கேட்டப்பவே ஒரு மாதிரி ஏதோ ஒரு சுழலுக்குள்ளே போய் சிக்கியிருப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஏன்னா எப்படி இதெல்லாம் அப்படின்ற ஒரு மேஜிக் மூமெண்ட்டாக தான் இருந்துகிட்ருக்கோம். உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு தி மேம் கூட அந்த பாடின எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ அன்றைக்கி வந்து ஸ்டுடியோ கூப்பிட்டுருந்தாங்க, எனக்கு எதுன்னு தெரியல. அப்புறம் நான் போனேன், பார்த்தா ஸ்டுடியோ என்டர் ஆகும்போது மணி சார் இருந்தார், ரஹ்மான் சார் இருந்தார், அதுக்கப்புறம் தி இருந்தாங்க. அண்ட் நாங்கள் 3 பேர் கோரஸ் பாடினோம். நான், தீப்தி சுரேஷ் அண்ட் ரிஷா 3 பேர் இருந்தோம். அப்போது எல்லாமே வந்து அந்த டைம்லேயே நடக்குது. லைக் கோரஸ், சோலோ, அந்த எல்லா பார்ட்ஸுமே அப்போ யோசித்து அது வந்து அங்கே ஐடியேட் பண்ணி அங்கே டக்குன்னு எடுக்கிறோம்.
அது ரொம்ப சரியில்லை. ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு எனக்கு கேட்கும்போது என்ன பாட்டுப்பா இந்த மாதிரி, நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி கேட்டு. அதில் அவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த சூஃபி அந்த கிளாசிக்கல் எல்லாமே மிக்ஸ் அதில். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து அது பாடும்போது ரொம்ப க்ரேஸியாக இருந்தது. அப்புறம் ஸோ 2 பூத் இருக்கும். டேரெக்டாக இவங்க பாடும்போது இவங்க பாடினதுக்கப்புறம் டக்குன்னு எங்களை கூப்பிட்டு எங்களை ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ டக்குன்னு அதை கற்றுக்கிட்டு பாடி, அது நான் வந்து ஃபஸ்ட்டு பாட்டை கேட்டு நான் ரசிச்சுட்டு இருக்கேன். நம்ம பாடணும். அதுக்கப்புறம் நாங்கள் அதை பாடினோம். அப்புறம் சார் தான் ரெக்கார்ட் பண்ணார் ஃபாஸ்ட்டாக. அவர் ஆப்வியஸ்லி சொல்லவே நான் 2-3 நிமிஷத்தில் அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இதையும் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட், ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாட்டு போயிட்டாங்க. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ. ஆக்சுவலாக தீ பாடும்போது மற்ற பாடல்கள்லாம் கேட்கும்போது அப்படியே டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனில் இருந்துகிட்டு இருக்கோம். இது கேட்கும்போதே இது இப்படி ஒரு வெர்ஷன் நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் தீ மேம் பாடினது இருக்கும். ஸோ தீ மேம் என்ன சொன்னாங்க பாட்டு பாடிட்டு கான்வர்சேஷன் பண்ண முடிஞ்சுதா? முடிஞ்சது. அவங்க வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பாடினாங்க. வா இது சூப்பராக. அண்ட் அவங்க பாடும்போது அவங்க டெக்ஸ்டரில் அது வரும்போது அது இன்னொரு அவுட்புட் கொண்டு வருது. ஃபஸ்ட்டு நம்ம டியூன் ஒரு மாதிரி நம்ம நினைப்போம், அவங்க ஒரு சிங்கராக அவங்க கொண்டு வரும்போது அந்த ஒரு ஃபீல் அந்த சாங்க்கு அது பார்த்துட்டு இட்ஸ் லைக் வா அப்படின்னு. அப்புறம் பேசிட்டு அதில் சின்ன விஸ்பர் பண்ணுவாங்க, இன்னும் வரும் இந்த கதை, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது அங்கங்கே சின்ன நியூஆன்சஸ் அவங்க பண்ணது அவங்க ரொம்ப எனக்கு ஒரு விஷயம். ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் வர்றப்ப சின்மயி மேமோட வெர்ஷன் அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு கேட்கும்போது? ரெண்டுமே டோட்டலான ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ். ரெண்டு சிங்கருமே அவங்களோட ஓன் வேர்ஷன் கொண்டு வராங்க. நான் என்ன கொண்டு வரேன் அந்த சாங்க்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அது லைக் சின்மயி மேம் கேட்கும்போது இவங்களோட வேர்ஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு பாடும்போது. அண்ட் அங்கங்கே அவங்க கொடுக்குற அந்த சின்ன இன்னும் வரும் எந்த கதை அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப லைக் ஃபேசினேட் ஆகிட்டேன் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நாங்கள் கோரஸ் அதுக்கு பாடுறதுக்கும் அவங்களும் பாட்டு அவங்களும் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்களும் வைப் பண்ணிட்டு இருந்தோம். அது அப்படியே ஜாலியாக தான் போச்சு. ஆக்சுவலாக இது கேட்கணும் அப்படின்றது தான். நீங்கள் ஒரு சிங்கரோட வெர்ஷன்லேருந்து இது கொடுத்தா நல்லாயிருக்கு அப்படி. தீ மேம் சின்மயி மேம் 2 பேரோட கம்பேரிசன் நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு அப்படின்றது. ஸோ அதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன? அதில் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி, டு பி ஆனஸ்ட். இப்போது எனி சிங்கர் அந்த சாங்கை பாடுறாங்கன்னா அவங்களோட ஒரு வேர்ஷன் அவங்க கொடுக்குறாங்க அந்த சாங்க்கு. ஸோ இப்போ தீ மேம் அவங்களோட ஒரு வேர்ஷன், அண்ட் தென் சின்மயி மேம் அவங்களோட ஒரு வேர்ஷன். இப்போ இன்னொருத்தவங்க பாடினா அவங்களோட அந்த மாதிரி அவங்களோட ஸ்கில் அவங்களோட பர்சனாலிட்டி அந்த சாங்க்கு அவங்க கொண்டு வராங்க. ஸோ அது கம்பேரிசன் ஒன்றுமே இல்லை. எல்லாமே வந்து நம்ம கிடைக்க நமக்கு அது வந்து நமக்கு தான் ஜாலியாக இருக்கும். புதுசாக கேட்குறதுக்கும் இந்த வெர்ஷன் எப்படி இருக்கும் அந்த வெர்ஷன் எப்படி இருக்கும். ஸோ எனக்கு 2 வெர்ஷனுமே ரொம்ப பிடிக்கும். ஓகே. நிறைய சாங்ஸ் இருந்துச்சு கிட்டத்தட்ட மாறா, அஞ்சு வண்ண பூவே. ஆல்பமில் உங்களோட ஃபேவரட்னா என்ன சொல்லுவீங்க தக் லைஃப்ல? என்னோட ஃபேவரட் ஆக்சுவலி ஓ மாறா. அது செம்ம ஆமாம் பால் டப்பா. அவர் வந்து செம்மையாக டான்ஸ் ஆடி அவரோட மூவ்ஸ் எல்லாம் பார்த்து அது லைக் ஓ கிரேசி. அது செம்ம வைபான சாங். நானும் வந்து பேக் ஸ்டேஜ்லேருந்து வைப் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது. அது நல்ல ஒரு டான்ஸ் வைபி சாங், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பால் டப்பா, அசல் கோளாறு இவங்க இந்த இப்போ இருக்கிற அந்த யங் ராப்பர்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் அந்த மாதிரி? ஆமாம், எனக்கு நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் அவங்களோட ஒர்க். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும், ரொம்ப நியூவாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸாக இருக்கட்டும் எல்லாமே நான் வந்து பார்ப்பேன். அண்ட் ஐ வுட் லவ் டு கொலாப் வித் தெம் இன் த ஃபியூச்சர். பால் டப்பா கிட்ட பேசுனீங்களா? அன்றைக்கி நான் பேசல. எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கும், பேக் ஸ்டேஜில் ஓடி பரபரப்பாக நடக்கும்ல. ஸோ பேச முடியல. அது ஒரு ஃபீல். ஆனால் எதிர்காலத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கொலாப் அதான் நல்லா இருக்கும். ரஹ்மான் சார் தவிர்த்து வேற யாரோட மியூசிக்லையாவது பாடணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு? எனக்கு எல்லாரோடையும் பாடணும்னு ஆசையாக இருக்கு. எனக்கு எல்லாரோட சாங்ஸுமே பிடிக்கும். யார் கூப்பிட்டாலும் ஜாலியாக போய் பாட்டு வர வேண்டியதான். எல்லாருமே பிடிக்கும் எனக்கு. இந்த ஸ்டுடியோவில் வந்து உங்களோட ஃபேவரட் பிளேசஸ்லாம் எங்களுக்கு காமிக்க முடியுமா? ஷோர். இந்த காலேஜ் வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே? நானும் வந்து இங்கே படிச்சிருக்கேன். வெஸ்டர்ன் வோக்கல்ஸ் அண்ட் ஹிந்துஸ்தானி அதெல்லாம் இங்கே வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து ரஹ்மான் சார் வந்து ஃபவுண்ட் பண்ணார்.
many years back, 2009 or 8 I think. And இங்கே வந்து நிறைய you can see all types of like opera, western classical, Russian piano, and நிறைய கோர்சஸ் இங்கே இருக்கும். ரொம்ப ஃபன்னாக இருக்கும். And we'll start from இது வந்து இந்த ரூம். இது வந்து வோக்கல் ட்ரைனிங் கொடுக்குற ரூம். நம்ம திறந்து கூட போகலாம் உள்ள. ஸோ இங்கே வந்தோன்னா ஒரு பியானோ இருக்கும், கீபோர்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ரவுண்ட் ரூமில் இருக்கிற சென்டர் ஆஃப் த ஏரியாவில் வந்திருக்கோம். இங்கேருந்து பாடினா தனி ரெசிடன்ஸ் கேட்கும். லா லா அப்படின்னு பாடினா நான் கொஞ்சம் ஓவராக பண்ணுறேன். பட் இங்கே வந்து பாடினா ஒரு எக்ஸ்ட்ரா ரெசிடன்ஸ். அதை ஐ திங்க் இங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா தெரியும். பட் ஸோ இங்கேருந்து நம்ம நின்று இங்கே வந்து நம்ம டீச்சர் இருப்பாங்க, இல்லைனா இங்கே வந்து இருப்பாங்க, அவங்க சொல்லி தருவாங்க. அப்படின்னு நம்ம வந்து வோக்கல் எக்ஸசைஸ்லாம் பண்ணி அப்புறம் ஒரு பெட்டர் சிங்கர் ஆகிறதுக்கு வந்து இந்த ஒரு யூஸ் பண்ணுவோம். ஆமாம். ஸோ இதான் வந்து அந்த வோக்கல் ப்ராக்டிஸ் ரூம், ரவுண்ட் ரூம். எனக்கு வந்து ஆக்சுவலாக சின்ன சின்ன ஆசை ரொம்ப பிடிக்கும். பேசிக்காக ஒரு 3 நோட் இதை மட்டும் வாசிங்க. ஓகே. வாவ், கற்றுக்கிட்டீங்க பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக. சின்ன சின்ன ஆசை. ஃபஸ்ட்டு வார்த்தை மட்டும் நம்ம 2-3 வார்த்தை கற்றுக்கிட்டோம். ஃபுல் பாட்டை நம்ம கற்றுப்போம். நீங்கள் வந்து கேஎம் மியூசிக் கன்சர்வேட்டரி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சாங் சொல்லி தந்துடும். ஆக்சுவலாக இப்போ பரபரப்பாக இங்கேருந்து பாடினாங்கன்னா வெளியே கேட்கும். இதில் வந்து இந்த டோர் இருக்கிறதுனால அவ்வளோ ரொம்ப சத்தமாக கேட்காது, லைட்டாக கேட்கும். பட் இங்கே வந்து ஃப்ரீயாக எல்லாருமே கற்றுவாங்க, பாடுவாங்க, இல்லைனா ஓப்பன் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க. உங்களோட ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னா இங்கே? என்னோட ஃபேவரட் பிளேஸ் வந்து இந்த ரூம். இது வந்து கவாலி ரூம். ஸோ இங்கே தான் வந்து கவாலி ரிஹர்சல்ஸ் எல்லாமே நடக்கும். குவாஜா மேரி குவாஜா, குன்ஃபாய் குன், அந்த மாதிரி நீங்கள் பார்க்குற கேஎம் சூஃபி ஆன்சாம்பிள் அப்படின்னு ஒரு கவாலி குரூப் இருக்குது. அந்த குரூப் நாங்கள் கேட்டிருக்கேன். நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஸோ அது வந்து ரஹ்மான் சார் தான் வந்து ஃபவுண்ட் பண்ணார். அண்ட் அந்த பர்ஃபார்மன்ஸ் நடக்கிற எல்லா ரிஹர்சல்ஸ் அண்ட் ட்ரைனிங் எல்லாமே வந்து இந்த ரூமில் தான் நடக்கும். ஓகே. ஏன் அங்கே ஹார்மோனியம் இருக்கும், நீங்கள் தப்லா இருக்கும், எல்லாமே இப்போ எல்லாமே கொஞ்சம் உள்ளே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இங்கே கலகலப்பாக ஒரு 20 பேர் இருந்து அப்படியே ஹார்மோனியம் தப்லா வச்சுட்டு எல்லாருமே எல்லா சாங்ஸும் பாடுவாங்க. உங்களோட ஃபேவரட் பிளேஸ் இதுதான்? என்னோட ஃபேவரட் பிளேஸ் இதுதான். இங்கே வந்தாலே ஆராவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே எல்லாருமே எல்லாம் பாடி அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அந்த மாதிரி பாடுவாங்க, சூப்பராக பாடுவாங்க. சூஃபி சாங்ஸ் பாடும்போது நமக்கு ஒரு எனக்கு என்ன ஃபீல் ஆயிருக்குன்னா, நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம அந்த ஒரு எனர்ஜி அதில் நமக்கு அது கொடுக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். அவர் பாடும்போது அவர் என்ன நினைக்கிறான்னு தெரில, பட் அவர் பாடும்போது அவரோட ஆராவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அவரை பார்த்துட்டு அவர் அந்த ஹை நோட்ஸ்லாம் ஹிட் பண்ணும்போது இப்படின்னு ஆரம்பிப்பார். அது அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் அந்த கவாலிக்குன்னு அவர் உட்காந்து அவர் பாடும்போது. ஆக்சுவலாக இந்த கவாலி அதை வந்து படத்தில் ஒரு மெயின் பாட்டில் கொண்டு வந்தது வந்து ரஹ்மான் சார் தான். வராக நதிக்கரம், இந்த மாதிரி பாட்டெலாம் பயங்கரமான ஒரு எவர்கிரீனான ஒரு பாட்டு. ஸோ அதுவும் பாட முடியுமா? வராக நதிக்கரம் ஞாபகம் இருக்கா? கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணிய உறுத்தும், காணாத உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும். அதுக்கப்புறம் என்ன வரும்? நெஞ்சு தக்கு தக்கு தக்குங்க. எனக்கு வராது. வராது நதிக்கர ஓரம் அப்படின்னு பாத்தீங்களா நீங்க? அப்படி பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த லிரிக்ஸ்லாம் பயங்கரமாக கவனிப்பீங்களா? பாடல் லிரிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க பாடும்போது. அதை வந்து மெஸ்அப் பண்ணக்கூடாது. ஸோ அது என்ன சொல், அந்த பேசும்போது நம்ம ஒரு பேசுகிறோம்ல, ஆனால் பாடும்போது அங்கங்கே குளரும். ஸோ அது வந்து பார்த்து பார்த்து பாடணும். அங்கே இங்கே நம்ம டியூனோட நம்ம அந்த லிரிக் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அது கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் ஜென்ரலாக பாட்டு கேட்கும்போது இந்த லிரிக்ஸ்லாம் இப்போ ரொம்ப கவனித்து எப்படி எழுதியிருக்காங்க
அந்த மாதிரிலாம் கேட்பீங்களா? அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஒரு பொயட்டிக் இல்லை. ஆக்சுவலி நீங்கள் பாட்டு கேட்கும் போது அப்படியே நார்மலாக கேட்டுருவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஒரு வார்த்தையும் அவங்க இந்த பாரு இங்கே இப்படி மீனிங் இருக்குது, இங்கே இப்படி எழுதியிருக்காங்க, எனக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ யோசிக்க மாட்டேன். பட் இந்த சில சோக பாட்டெல்லாம் கேட்கும் போது அது அப்படியே ஹிட் ஆகுங்க. ஆக்சுவலாக இந்த ரூம் பற்றி வேறு எதுவும் ஸ்பெஷலாக இருக்கா? ஸோ எட் ஷீரன் வந்து கேம் விசிட் பண்ண வந்திருந்தார். அன்றைக்கி வந்து கவாலி எல்லாருமே கவாலி ஆர்டிஸ்ட் எல்லாருமே இங்கே வந்து உட்காந்துருந்தாங்க. அவர் வந்து பாப், அவர் இங்கிலீஷ் அது தானே பண்ணுவார். ஸோ திடீர்னு அவரோட ஆல்பம் ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தார். ஸோ அந்த டைம் வந்து இங்கே கவாலி பாடும்போது அவருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. இவங்க பாடுறது நம்மளோட இந்தியன் மியூசிக், நம்மளோட கலாச்சாரம் பார்த்துட்டு அப்புறம் அவரோட கிட்டார் எடுத்துகிட்டு எல்லாரோட சேர்ந்து அவர் வந்து வாசிச்சுட்டு பாடுறாரு. நாங்கள் கூட பாடினோம். அவர் பாடும்போது Darling you look perfect tonight அப்படியே பாடும்போது அப்படியே செம்மையாக இருந்து நாங்களும் சேர்ந்து பாடிட்டு இருந்தோம். ஸோ அவர் வந்து ஐ திங்க் ஹீ ரியலி என்ஜாய்ட் த கல்ச்சர் ஹியர். இங்கே இருக்கிற மியூசிக் அண்ட் நமக்கு அவ்வளோ இந்தியன் கிளாசிக்கல் இருக்குது, ஹிந்துஸ்தானி, கர்நாடிகாலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி அவர் கேட்டார். கவாலி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே வந்து அவர் கேட்கும் போது இந்த ரூமில் தான் அவர் உட்காந்து கேட்டார். ரொம்ப ஸ்பெஷலாக இருந்து. இல்லை நடிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நடிக்கலாம் ஆசை இல்லைங்க. எனக்கு வந்து ஒரு சிங்கர், பெர்ஃபார்மர், இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இதுதான் என்னோட இப்போதைக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண அண்ட் கம்போஸ் பண்ண ஐ மீன் ஓனாக என்னோடய சாங்ஸ் வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அது வந்து வெளில எல்லாருக்கும் அதை ரிலீஸ் பண்ணி அது எல்லோரும் கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது நம்ம சொந்த சாங்ஸாக இருந்துட்டு அதை நம்ம வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அதோட ஃபீலிங்கே வேறு. ஏன்னா நம்மளோட ஸ்டோரி நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப க்ரேஸியாக இருக்கும். அண்ட் எனக்கு இன்னொரு கம்போசர் வந்து பாட கூப்பிட்டாங்கன்னா அதுவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங். அவங்க எப்படி யோசித்து நம்மளை கூப்பிட்றாங்க, அவங்க எந்த மாதிரி அந்த சாங் அவங்க கம்போஸ் பண்ணி எந்த ஃபீல் அவங்க வந்து கொண்டு வராங்க, அது நம்ம பாடும்போது அது ஒரு தனி ஃபீல் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை நம்ம இப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம ஒன்று கம்போஸ் பண்ணி பண்ணுவோம், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வரும். இண்டிபெண்ட் அந்த சாமிஷாலே வீடியோலேயே நீங்கள் தான் வந்திருப்பீங்கல்ல? ஆமாம், நீங்கள் தான் வந்திருப்பீங்க. அவரும் ஆமாம், அவர் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி அவர் வந்தார். இங்கே தான் ஆக்சுவலி நாங்கள் ஷூட் பண்ணோம் அந்த சாங். நிறைய பிளாக்ஸ் இங்கே எடுத்து இந்த காலேஜில். அண்ட் அவர் ரெக்கார்ட் பண்ணும்போது கூட ரொம்ப ஜாலியாக போவோம். ரொம்ப சிரிச்சிட்டே அப்படியே இது பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணி பாடுறது தான். ஃபர்ஸ்ட் அவரும் லிரிக்ஸ் கேட்டு வா வாட் லிரிக்ஸ் அப்படின்னு நீங்கள் அந்த பாட்டை கேட்டு பாருங்க. எங்கள் அம்மா தான் எழுந்தாங்க. சொன்னீங்களா அது வந்து பொண்ணுங்க நாங்கள் இருக்கோம், உங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம், பொண்ணுங்க நாங்கள் இருக்கோம், உங்களை நல்லா பார்த்துக்கிறோம், பொண்ணுங்க நாங்கள் இருக்கோம், உங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம், பொண்ணுங்க நாங்கள் இருக்கோம், உங்களை நல்லா பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு சாங் நான் பண்ணேன். ஸோ அந்த லிரிக்கை வச்சு எல்லாரும் சொல்லுவேன், பொண்ணுன்னா என்ன சொல்கிறீங்க, நீங்கள் பார்த்துப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் நாங்கள் பண்ணோம். ஒரு மாதிரி ஃபன் டிஃப்ரெண்ட் கான்செப்டாக. ஆக்சுவலாக ஃபேமிலியாகவே நீங்கள் இன்ட்ரோவர்ட் ஃபேமிலி அப்படின்ற மாதிரியா? அப்படி இல்லை, நான் இன்னும் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். அப்புறம் பாடி கொஞ்சம் இப்போவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட். இதுவே ஆமாம், இப்போ நான் கொஞ்சம் பெரிய எக்ஸ்ட்ரோவர்ட்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க இவ்வளோ பேசுகிறாளே அப்படின்னு. முன்னாடி பேசவே மாட்டேன். பற்றி சொல்லுங்கள். டிசைன் ஆக்சுவலாக இங்கே யார்? இது வந்து ரஹ்மான் சார் தான் வந்து செட்டப் பண்ணார். கோவிட் டைமில் வந்து ஃபுல்லாக இங்கே ஆர்கிடெக்சர்லாம் மாற்றி இங்கே அம்ப்ரெல்லாஸ் பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் அம்ப்ரெல்லாஸ் இருக்கும். ஸோ அது அவரோட ஐடியா தான். அண்ட் இது ஒரு ரிஹர்சல் ஸ்பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணார். இது வந்து கேஎமோட ஆடிட்டோரியம். அண்ட் எல்லா பெர்ஃபார்மன்ஸஸ் இங்கே என்னெல்லாம் நடக்குதோ அது வந்து இந்த ஆடிட்டோரியமில் நடக்கும். இங்கெல்லாம் வந்து சேர்ஸ்லாம் போட்டுருவாங்க, அதுதான் ஸ்டேஜ். அண்ட் அங்கே வந்து பியானோ இருக்குது, அப்புறம் ட்ரம்ஸ் இருக்கும். அண்ட் எங்களோட கேஎம் பேண்டோட ரிஹர்சல்ஸ் வந்து இங்கே தான் பண்ணுவோம். கேஎம் கவாலியோட ரிஹர்சல், சாரோட ரிஹர்சல்ஸ் கூட சம்டைம்ஸ் இங்கே தான். ஆமாம் பண்ணுவார். நீங்கள் சாருன்னு தான் சொல்லுவீங்களா? சார் வந்து அது ஒர்க் அப்படின்னு போது அங்கிள். எல்லா ஒருவனை வேண்டி எங்கும் உசுரோ கண்ணாலா என்னாலா பெண்ணாலா இன்னும் வரும் எந்தன் கதை இன்னும் வரும் எந்தன் கதை வரும் எந்தன் கதை. ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷன் டூர் எல்லாமே ரொம்பவே ஃபீல் குட்டாக இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் இன்டர்வியூ எடுத்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜாலியாக இருந்தது. ஒரு ஆரா இருக்கும்ல, அந்த ஆரா நல்ல ஆராவாக
ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. நீங்கள் நிறைய பாட்டு இனிமேல் பாடணும், இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். ரொம்ப ஏன்னா வாய்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அப்படியே ரஹ்மான் சாரோட வாய்ஸோட அதே மாதிரியே தான் ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு இன்டர்வியூ முழுக்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் டைம் ஒதுக்கி தேங்க்யூ லாட் எங்ககிட்ட பேசுனதுக்காக. எனக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுத்தது ரொம்ப எல்லாமே டூர் பண்ணி பாடி நல்லா ஜாலியாக போச்சு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்து உங்களோட பேசி. தேங்க்ஸ் தேங்க்ஸ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.